வெல்கம் எவ்ரி ஒன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் என்சிஆர்டி ரீடிங் பார்க்கலாம். ஏன்னா என்சிஆர்டிங்கில் இம்பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பற்றி தந்திருப்பாங்க. நான் கிளாஸ் நடத்துறதுல டெக்ஸ்ட் புக்லேயே நடத்திடுறேன். ஓகே, ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் என்சி நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட என்சிஆர்டி இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டிலேருந்து அதிகமாக கேட்பாங்க. என்சிஆர்டி லைன்ஸ் அண்ட் என்சிஆர்டி கேட்டுக்கக்கூடிய கொஷின்ஸ் அதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் கொஷின்ஸ்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி நான் சொல்லுவேன். Importance of chemistry. Chemistry plays a central role in science and is often intertwined with other branches of science. கெமிஸ்ட்ரின்றது சென்ட்ரல் ரோல், சயின்ஸில் முக்கியமான ஒரு சென்ட்ரல் ரோல் பண்ணுறது. சென்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அல்லது நம்ம நிறைய யூஸஸும் எடுத்துக்கிறோம். பட் இஸ் ஆஃப்டன் இன்டர்வைன்ட் வித் த அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ். அண்ட் கெமிஸ்ட்ரி அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் கூட கனெக்ட் ஆகும், லைக் ஃபிசிக்ஸ் கூட அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ கூட இருக்குது. ஓகே, principles of chemistry are applicable in diverse areas such as weather patterns. நம்ம கெமிஸ்ட்ரியோட அந்த பிரின்சிபல்ஸை வெதர் பேட்டர்ன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரைனுக்கு. ஓகே, அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் எ கம்ப்யூட்டர், ப்ரொடக்ஷன் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் ஃபெர்டிலைசர்ஸ், alkalis, acids, salts, dyes, polymers, drugs, soaps, detergents, metals, alloys, etc., including new materials. இந்த எல்லா விஷயத்துலையுமே நம்ம கெமிஸ்ட்ரியோட அந்த பிரின்சிபல்ஸை அப்ளிகேட் பண்ணி நம்மளுடைய வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணி. ஓகே, chemistry contributes in a big way to the national economy. It is also plays an important role in the meeting human needs for food, healthcare products and other material aimed at improving the quality of life. This is exemplified with the large scale production of a variety of fertilizers, improved variety of pesticides and insecticides. Chemistry provides a method for the isolation of life, saying drugs from natural sources and makes possible synthesis of such drugs. Chemistry provides a method for the isolation of life, saying drugs from natural sources. நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து ட்ரக்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுபோல் அதிகமான ஒரு லெவலில் உருவாக்குறதுக்கு. ஓகே, makes a possible synthesis of such drugs. Some of these drugs are cisplatin, ரொம்ப இம்பார்ட்டண்ட், cisplatin and taxol and cisplatin, which are effective in cancer therapy. கேன்சர் தெரப்பிக்கு cisplatin and taxol யூஸ் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எது இம்பார்ட்டோ அது வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட நோட்ஸில், உங்களோட கெமிஸ்ட்ரி நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. The drug AZT, okay, that is azithromycin, AZT, that is azithromycin, is used for helping AIDS patients. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. azithromycin எதுக்கு யூஸ் பண்ணால் எய்ட்ஸ் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் cisplatin அண்ட் taxol கேன்சர் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரெண்டு நோட் பண்ணிங்க. Chemistry contributes to a large extent in the development and growth of a nation. With a better understanding of chemical principle, it has now become possible to design. Understanding of the chemical principle, it has now become possible to design and synthesize new material having the specific magnetic, electric and optical properties. Chemical properties வச்சு நம்ம நியூ மெட்டீரியல்ஸ், நியூ எலமெண்ட்ஸ்லாம் உருவாக்கலாம். ஓகே, அது ஆக்சுவலி அதோட ப்ராப்பர்ட்டிஸான கெமிக்கல், எலக்ட்ரிக் அண்டு ஆப்டிக்கல், இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸையும் டிஃபைன் பண்ணி இல்லை அதை டிபெண்ட் பண்ணி உருவாக்கப்படலாம். ஓகே, அதையும் நம்ம அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயங்களை உருவாக்கலாம் பை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் பிரின்சிபல்ஸ். இதை வச்சு நம்ம ஃபிசிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் லாஸ்ட் ஒன்று என்ன ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது சம்மந்தப்பட்ட மற்ற எலமெண்ட்ஸையும் நம்ம உருவாக்கலாம். திஸ் as lead to the production of superconducting ceramics உருவாக்குது அண்ட் கண்டக்டிங் பாலிமர்ஸ். கண்டக்டிங்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம், அதுதான் கண்டக்டிங் பாலிமர்ஸ் உருவாக்கலாம், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் உருவாக்கலாம், எக்ஸெட்ரா. கெமிஸ்ட்ரி ஹஸ் ஹெல்ப்ட் இன் எஸ்டாப்ளிஷிங் இண்டஸ்ட்ரீஸ் விச் மேனுஃபேக்சர் யூட்டிலிட்டி கூட்ஸ். இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கலாம், லைக் ஆசிட்ஸ், அல்கலைஸ், டைஸ் உருவாக்குற இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் தான் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் பாலிமர் அப்படின்னு எழுதிங்க. ஓகே, பாலிமர்ஸ்
polymers, metals, etc. These industries contribute in a big way to the economy of a nation and generate employment. இந்த ஒரு விஷயத்தினால நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எக்கனாமி ஆஸ் வெல் அஸ் பீப்புள்ஸுக்கு வேலை வாய்ப்பும் தேடி தருது. In recent years, chemistry has helped in dealing with some of the pressing aspects of environmental degradation with a fair degree of success. Several alternatives to environmentally hazardous refrigerants environment அஃபெக்ட் பண்ணப்படாத அந்த சிஎஃப்சி கார்பன் இல்லாத அதுக்கு பதிலாக ஓசோன் லேயர் பாதிக்கப்படாத சில ரீஃப்ரிஜரேட்டர்ஸை இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. சஃபா அல்டர்னேட்டிவ்னா அதுக்கு மாற்றாக ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரீஃப்ரிஜரேட்டர்ஸ்லையும் சரி சிஎஃப்சி கார்பன் வெளில வரும். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாதீங்க அதிக நேரம் அப்படின்னு சொல்லி காணும். அதுலேருந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் வெளில வரும். ஓகே, அட்மாஸ்பியருக்கு ரொம்ப கெட்டது. இப்போ அதுக்கு அல்டர்னேட்டிவான இருக்கக்கூடிய ரீஃப்ரிஜரேட்டர்ஸை உருவாக்கிட்டாங்க. அதுதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. Hazardous refrigeration like CFCs, chlorofluorocarbons, responsible for ozone. இப்போ CFC என்ன பண்ணுது, ஏன் அது வேணாடாங்க, ஏன் அல்டர்னேட்டிவ் உருவாக்கணும்னா ஃபார் ஓசோன் டிப்ளண்டேஷன். ஓசோனில் அந்த அதோட கம்போஷன் கம்மியாகி ஒரு பர்டிகுலர் இடத்துல கம்போஷன் ஓசோன் லேயரோட கம்போஷன் கம்மியாகி அதில் ஹோல் ஆகிடுச்சு அப்படி சொல்லணும். அதுதான் அந்த ஓசோன் டிப்ளண்டேஷன். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இந்த ஓசோன் லேயர் இருக்குது. அதில் நடக்க டிப்ளண்டேஷன் தடுக்கிறதுக்காக அதுக்கு மாற்ற அல்டர்னேட்டிவாக இப்போ புது வகை அந்த சிஎஃப்சி கார்பன்ஸ் இல்லாமல் அது ப்ரொடியூஸ் பண்ணாத நம்ம ஓசோன் லேயரை டிஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய புது ரெஃப்ரிஜரேட்டர்ஸை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. have been successfully synthesized. However, many big environmental problems continue to be matters of grave concern to the chemists. One such problem is the management of the greenhouse gases. இன்னொரு பக்கம் என்ன ஒன்றுனா ஓசோன் லேயர், இன்னொரு பக்கம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகும். அது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. இதெல்லாம் அதிகப்படுத்தக்கூடாது, அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதுக்காக இதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, நிறைய இருக்குது. அது நீங்கள் என்ன கூகுளில் என்ன ட்ரை பண்ணிங்க, எதுனா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் எங்கேயாவது சர்ச் இன்ஜின்ஸில் போட்டு பாருன்னா இன்னும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Understanding of the biochemical process use of enzymes for large scale production of chemicals and synthesis of new exotic material are some of the intellectual challenges for future generation of chemists. இது போல் ப்ராப்ளம்ஸை தடுக்கிறதுக்கும் சரி அண்ட் இந்தியாவுடைய கெமிஸ்ட்ரி அந்த பார்ட்டில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா சயின்டிஸ்ட் நிறைய சேலஞ்சஸை தாண்டி வர வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆக்சிஜன் அதே போல் இன்னொரு பாயிண்ட், ஆக்சிஜன் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கிடையாது. ஓகே, CH4 அண்ட் கார்பன் டை ஆக்சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன், இதெல்லாம் கூட க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான். ஓகே, இது ஆக்சிஜன் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் த பயோகெமிக்கல் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம்ல ப்ராடக்ட்ஸை, இது போல் சிஸ்பிளாட்டின் அண்ட் டாக்ஸால்லாம் உருவாக்கியிருக்கோம். ஸோ அது போல் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறப்பையும் சரி நம்ம என்சைம்ஸை யூஸ் பண்ணணும். யூஸ் ஆஃப் என்சைம்ஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்றது அதிகமான ஒரு ப்ராடக்ட்ஸை உருவாக்குது தான் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். நம்ம ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வேணும், ஏன்னா பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்தை நம்ம அதிகமாக தயாரிக்க வேண்டியது, அதுதான் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஃபார் கமர்ஷியல் யூஸ். ஓகே, கமர்ஷியலைஸ் பண்ணக்கூட லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் நியூ எக்ஸாட்டிக் மெட்டீரியல், திருப்பி நியூ மெட்டீரியல்ஸை உருவாக்கவும் சரி, இல்லை ட்ரக்ஸை உருவாக்கவும் சரி, கெமிஸ்ட்ரிஸ் நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி வரணும். அதில் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்சைம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். அது லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணி ஆகணும் அப்படின்றது ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. A developing country like India needs a talented and creative chemist for the accepting such challenges. One needs to understand the basic concepts of chemistry, which begin with the concept of matter. Let us start with the nature of matter.
You're already familiar with the term matter from your earlier classes. Anything which has mass occupy the space is called the matter. Matter அப்படின்றது mass and occupies the space, that is matter. Everything around us, for example book, pen, pencil, water, hair, all living beings, etc., are composed of matter. You know that they have mass and they occupy space. Let us recall the characters of the states of matter which you learned in your previous classes. States of matter. You are aware that matter can exist in three physical states, that is physical classification சொல்லலாம். Okay, physical states போதும்னா like a physical classification of matter, that is solid, liquid and gas. The constituent particles of matter in those three states can be represented as shown in figure 1.1. The figure 1.1 உங்களுக்கு card. This is figure 1.1. Solid, liquid, gas. Okay. Particles are held very close to each other in solids in an orderly fashion, and there is not much freedom of movement. சாலிடில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இருக்காது பார்ட்டிகல்ஸ்க்கும், அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். இன் லிக்விட்ஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். லிக்விட்ஸ்லையும் பார்ட்டிகல்ஸ் க்ளோஸாக இருக்கும், பட் ஆனால் அதால் மூவ் பண்ண முடியும். However, in gases, the particles are far apart as compared to those present in solid or liquid. Solid and liquid காட்டிலும் gases-ல இருக்கக்கூடிய particles டிஸ்டன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுமே ரொம்ப ஃபேராகவே தூரமாக அமைச்சிருக்கும். Because of such arrangement of particles, different states of matter exhibit the following characteristics. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இது போல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சாலிட் ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்குது, லிக்விட்னா கொஞ்சம் மூவ் ஆடுற அளவுக்கு டைட்டாக இருக்குது, கேஸஸ்னால் அது போல் டைட்னஸே இல்லை. ஸோ இது போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸால் மேட்டர் கேன் பி எக்ஸிபிட் திஸ் ஃபாலோயிங் கேரக்டர்ஸ். சாலிட் ஆர் த டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப்ஸ். ஓகே, சாலிட் ஆர் டெஃபினைட் வால்யூம் இருக்குது, அதான் வெயிட் ஒன்று கரெக்டாக இருக்குது, அண்ட் டெஃபினைட் ஷேப்பும் இருக்குது, அது ஷேப் அண்ட் வெயிட் கரெக்டாக இருக்குது. லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா லிக்விடுக்கும் வெயிட் இருக்குது, பட் do not have the definite shape, அதுக்கு ஷேப் கிடையாது. they take the shape of the container in which they are placed. நம்ம அதில் எல்லாம் அதை பிளேஸ் பண்ண வைக்கிறோமோ அந்த கண்டெய்னர் ஷேப்புக்கு அது மாறி நிற்கும். இதே கேஸஸ் பார்த்தீங்கன்னா கேஸஸ் ஹேவ் நெய்தர் டெஃபினட் வால்யூம், கேஸஸ்க்கு வெயிட் கிடையாது அண்ட் கேஸஸ்க்கு ஷேப்பும் கிடையாது. they completely occupy the space in the container in which they are placed. கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணும். இப்போ சாலிட் இருக்குன்னா ஒரு பிளேஸில் வைக்கிறப்போ அது எந்த அளவுக்கு அந்த இடத்த ஸ்பேஸ் பண்ணுதோ அவ்வளோதான். அதர்வைஸ் சாலிட்னா ஒரு சின்ன பொருள் தான், அது எங்கே வைக்கிறோமோ அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்குபை பண்ணும். லிக்விடுன்றது அந்த கண்டெய்னரில் நம்ம எவ்வளோ அளவு குவான்டிட்டி நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணும். இதே நீங்கள் கேஸ் மட்டும் வைக்கிறீங்க ஒரு கண்டெய்னர் அப்படின்னா அது மொத்த ஏரியாவுமே ஆக்குபை பண்ணியிருக்கும். இதுதான் மற்ற ரெண்டுத்துக்கு விட கேஸுக்கு கூட இன்னொரு ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். கேஸ் வைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணும். இதே லிக்விட் இப்போ நான் 1/2 லிட்டர் ஊற்றுறேன்னா என்னோட பாட்டில் ஒரு 1 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் தான் வரணும். மேலே இருக்க இடம்னா காலியாக தான் இருக்கும், அது ஹேர் ஃபில்லாக இருக்கும். சாலிட் நான் ஒரு இடத்துல வைக்கிறேன்னா அந்த இடத்த வேறு எங்கேயுமே அது வந்து ஆக்குபை பண்ணாது. லைக் சால்ட் அது சாலிடு நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் தான், இது லிக்விடாக ப்ராப்பர்ட்டி. இதே கேஸ் மட்டும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த கண்டெய்னரில் வச்சாலும் சரி, அந்த கேஸ் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி அது கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணணும், அந்த ஃபுல் கண்டெய்னரிலும் இருக்கும். They completely occupy the space in the container in which they are placed. These three states of matter interconvertible by changing the condition of temperature and pressure. இதில் temperature and pressure நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சாலிட் இந்த லிக்விட் இந்த கேஸ் அது போல் சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரையும் இன்டர்கன்வெர்ட்டபுளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலிட் டு லிக்விடை ஹீட் பண்ணால் வரும், அதே போல் லிக்விட் டு கேஸை ஹீட் பண்ணலாம், அப்படியே மாற்றலாம். ஏன்னா லிக்விடை கேஸை பண்ணால் ஹீட் பண்ணால் போதும், அதே போல் சாலிட் லிக்விட்னா அது ஹீட் பண்ணால் போதும், ஒரு ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட்டுக்கு நம்ம மாற்றலாம். இதே கேஸ் அண்ட் லிக்விடையும் கூல் பண்ணால் போதும், கேஸ் வந்து லிக்விடாக மாற்றலாம், லிக்விடை சாலிடாக மாற்றினா திருப்பி கூல் பண்ணால் போதும், அதான் ஃப்ரீசிங். ஓகே, வாட்டரை ஐஸ் க்யூப்ஸாக மாற்றுறோம்ல அது. ஆனால் ஹீட்டிங் எ சாலிட் யூஸ்வலி சேஞ்சஸ் எ லிக்விட். சாலிடை நீங்கள் ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறும். அந்த லிக்விடை நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது கேஸஸ் வேப்பராக மாறிடும், எவாபரேஷன் ஆகிடும். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஏ கேஸ் கூலிங் லிக்விஃபைஸ் டு தி லிக்விட்.
கேஸை நீங்கள் கூல் பண்ணிங்க அப்படின்னா லிக்விடாக மாறும். Gas on cooling liquefies to the liquid and the liquid on further cooling freezes to the solid. இதே லிக்விடை நீங்கள் திருப்பி கூல் பண்ணிங்க அப்படின்னா அது சாலிடாக மாறும். அது ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பற்றி பார்க்கலாம். அது நாங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு என்சிஆர்டி ரீடிங் பற்றி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு பயோஃபானிட்டியன். தேங்க்யூ.